அல்ஹாஜ் மர்ஹூம் இர்ஃபான் அவர்களை பற்றிய சில குறிப்புகளை இந்த சந்தர்ப்பத்திலே எமது பள்ளிவாயல் நிர்வாக சபை சார்பாக பகிர்ந்து கொள்கின்ற இந்த தருணத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில் குறிப்பிட்ட ஒரு காலத்தை வாயிலே வழங்கியிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் அவர் பிறக்கின்ற போது அவனுடைய மரணம் எப்போது அவன் மரணிப்பான், எங்கே மரணிப்பான் என்பது அதை உறுதி செய்யப்பட்ட ஒரு நிலையில் தான் மனிதன் பிறக்கிறார். எனவேதான் இந்த சகோதரர் மர்ஹூம் இர்ஃபான் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவருடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருந்தாலும் அவருடைய மறைவு வரலாறாக பேசப்படுகின்ற அளவுக்கு பல்வேறுபட்ட அம்சங்களை பல்வேறுபட்ட துறைகளில் அவர் சாதித்து கொண்டு சென்றிருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. பள்ளிவாசலுடைய செயலாளராக இந்த காலம் அவர் கடமை புரிந்திருக்கிறார். காதாபுரி பள்ளிவாசல் முஸ்லிம் சம்மேளனத்தின் பொருளாளராகவும் அதன்பின் அவர் உப செயலாளராகவும் கடமையாற்றியிருக்கிறார். காதாபுரி ஒன்று மீராபுரி உண்மை பள்ளிவாசலுடைய இடைக்கால நிர்வாகத்துடைய விசேட ஒரு உறுப்பினராக அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். பல்வேறுபட்ட சமூக நிறுவனங்களோடு இணைந்து அவர் சேவையாற்றியிருக்கிறார், பணிபுரிந்திருக்கிறார். அவருடைய உத்தியோகம், அவருடைய ப்ரொஃபஷனல் காத்தாங்குடி டிஎஸ்ஓடிசியுடைய உத்தியோகத்தில் கிராம உத்தியோகத்தில் பிரிவில் அபிவிருத்தி உத்தியோகராக அவர் செயல்பட்டால் இன்னும் அவர் சமூக நோக்கோடு அவர் பயன்படுகிறார். இப்படி அவருடைய சமூகம் சார்ந்த அம்சங்களை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை ஒரு வரலாறாக அவர் மாற்றிவிட்டு சென்றிருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. அவருடைய மறைவு ஒரு குடும்பத்தின் இழப்பாக மட்டும் பார்க்க முடியாது. ஏனெனில் அவர் ஒரு குடும்பத்தின் உறுப்பினராக மட்டும் மாறவில்லை, அவர் ஒரு சமூகத்தினுடைய ஒரு மகனாக வாழ்ந்திருக்கிறார். ஒரு பள்ளிவாயில் நிர்வாகியாக மட்டும் அவர் இருக்கவில்லை, பள்ளிவாயில் கண்ணியத்தை பாதுகாத்த ஒரு காவலராக நாங்கள் பார்க்கிறோம். ஒரு உத்தியோகத்தராக மட்டும் அவர் இருக்கவில்லை, உதவியது மக்களின் நம்பிக்கையாக அவர் இருந்திருக்கிறார். அவர் ஒரு வியாபாரியாக மட்டும் இருக்கவில்லை, நேர்மையான வணிகத்தின் முன்மாதிரியாக அவர் இருந்திருக்கிறார். இப்படி இந்த சமூகத்தின் பல்வேறுபட்ட ரோல்களை அவர் செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். மர்ஹூம் இர்ஃபான் அவர்கள் அவருடைய ஆன்மீகத்தை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமாக தொழுகையை ஒரு பேருந்துள்ள ஒரு மனிதராக நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய தொழுகை அவர் விடமாட்டார். அப்படியாவது உரிய நேரத்துக்கு ஜமாத்துக்கு வராவிட்டாலும் கூட அந்த தொழுகையை நிறைவேற்றுவதிலே அவர் ஒரு முன்மாதிரியாக ஒருவராக நாங்கள் பார்க்கிறோம். சில வேலை பணிகள் அவருடைய ஆன்மீகத்தை பக்கம் திசை திருப்பிவிடும், ஆனால் அவர் ஒரு ஆன்மீகவாதியாக நாங்கள் அவரை பார்க்கிறோம். இந்த பள்ளிவாயிலே நீண்டகால செயலாளராக பணியாற்றிய காலப்பகுதி முக்கியமான ஒரு காலப்பகுதி. குறிப்பாக இந்த நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார ரீதியான வீழ்ச்சி அப்படியான ஒரு காலப்பகுதி. கொரோனா என்கின்ற மிக கொடிய ஒரு நோய் பரவப்பட்டு பள்ளிவாயல்கள் எல்லாம் இழுத்து மூடப்பட்டு பல்வேறுபட்ட அசௌகரியங்கள் நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட காலப்பகுதியில் தான் அவர் இந்த பள்ளிவாயலுடைய செயலாளராக பணியாற்றினார். அவர் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார்கள். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த ஈஸ்டர் தாக்குதலின் போது அவர்தான் இந்த பள்ளிவாயலுடைய செயலாளராக கடமையாற்றினார். பல்வேறுபட்ட பாதுகாப்பு தரப்பினருடைய கேள்வி அனைத்துக்கும் அது மட்டுமல்லாமல் அவர் பல்வேறுபட்ட துன்புறுத்தல்களுக்கு மாறாக்கப்பட்ட நிகழ்வுகளும் இந்த
சேர்ந்தவர்களால் மேற்கொள்ளப்பட்டவர் என்ற வகையிலும் பல காரணங்களை மையப்படுத்தி அவர் கடுமையாக இந்த பள்ளிவாயிலுக்காக பள்ளிவாயுடைய செயலாளர் என்ற வகையில் அவர் பாதிய விடயங்களை முன்வைத்தார். இருந்தாலும் அவர் பின்வாங்கவில்லை. அவரிடத்தில் கண்ட மிக முக்கியமான அம்சம்தான், எனக்கு முடியாது, எனக்கு ஏறாது, என்னால் இதனை கொண்டு போக முடியாது என்று ஒரு நாளும் பின்வாங்க கிடையாது. அத்தனை மத்தியிலும் அவர் இந்த பள்ளிவாயிலுக்காக அவர் சேவையாற்றினார். இந்த பள்ளிவாயிலை முழுவதும் நேசித்தார். யாராவது விளையாட தவறாக வெளியிட்டால் நீ அழகான அணுகுமுறை அவர் கிடையாது. அவரை உரியவரை இடத்திலே சொல்வார், யாருக்கு அடையாளப்படுங்கள், உரியவரை தொழிலை செய்வதற்கு வருவார் அல்லது நேரிலே சந்திப்பார். இதனுடைய உண்மையான பின்னணி என்ன, என்ன காரணம், இது ஏன் இப்படி நடந்திருக்கிறது என்பதை சொல்லி இப்படி அவர் உண்மைகளை வெளிக்கொணர வேண்டும். இந்த பள்ளிவாயிலை பாதுகாக்க வேண்டும். இந்த பள்ளிவாயிலை இந்த நாட்டிற்கு ஒரு முன்மாதிரியான ஒரு பள்ளிவாயிலாக மாற்ற வேண்டும் என்பதிலே உண்மையிலே பல்வேறுபட்ட பிரயத்தனங்களை அவருடைய வாழ்க்கையை அவர் எடுத்துக்கொண்டார். எமது பள்ளிவாயிலால் அவரை பொருளாதார சம்மேளனத்துக்கு அனுப்புவது என்று உள்ளது அவர் முடியாது என்றார். இல்லை, உருவ வேண்டும் என்று பள்ளிவாயிலை நிர்வாக சபை தீர்மானித்து அவரை அனுப்பி வைத்தார். அல்ஹம்துலில்லாஹ், அந்த காலப்பகுதியில் தான் நானும் சம்மேளனத்துடைய செயலாளராக கடமை புரிய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. மிக துல்லியமாக, மிக நுணுக்கமாக ஒவ்வொரு நாளாந்தம் அவர் அவருடைய பொறுப்பை, அமானியத்தை பேசுவதிலே அவர் மிக சிறப்பாக ஈடுபட்டார் என்பதற்கு சம்மேளன அன்றைய அந்த நிர்வாகம் சாட்சி சொல்லும் என்றால் அது மிகையாக எல்லா கடற்கொள்களை அது சரியாக சீராக நடந்து கொண்டு போகின்ற நிலையில் அதை இன்னும் பெருமூட்டி எல்லாவற்றையும் சிஸ்டமாக ஆக்க வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதிலே மிக முக்கியமாக செயல்பட்டார். அழகான பொறிமுறைகளை கொண்டு வந்தார். அவருக்கு எல்லா நிர்வாக உறுப்பினர்களும் ஒத்துழைப்பை வழங்கினார்கள், ஆலோசனைகளை வழங்கினார்கள். கண்ணியமான பெரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சுமார் அவர் நான் நினைக்கிறேன் 43-44 வருடங்கள் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்துவிட்டு மறைந்திருந்தாலும் பல்வேறுபட்ட முன்மாதிரிகளை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் சமூக பிரச்சனைகளில் ஒரு முன்னிக்கக்கூடிய ஒருவராக நாங்கள் பார்க்கிறோம். இந்த சமூகத்தை பற்றி அக்கறையில் ஒரு கவலையில் ஒரு மனிதராக நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சுயநலவாதி என்பதற்கு அப்பால் நானும் என்னுடைய குடும்பம், நானும் என்னுடைய பிள்ளைகள் என்பதற்கு அப்பால் சமூக பிரச்சனை யாரால் எந்தளவுக்கு என்றால் அவர் மரணிப்பதற்கு சில தினங்களுக்கு முன்னர் கூட இந்த பிரதேசத்திலே சிலர்கள் மேற்கொள்கின்ற சில நடவடிக்கைகள், அவர்கள் குறிப்பாக பெண்கள் சமூக வலைதளங்களிலே நடந்து கொள்கின்ற முறைகள், இது எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உகந்ததல்ல, இது தொடர்பாக விழிப்புணர்வு செய்ய வேண்டும், தெளிவுபடுத்த வேண்டும், அவர்களை அழைத்து பேச வேண்டும் என்று நிர்வாகிகள் சாட்சியாக இருக்கிறார்கள். அவர்கள் பேசினார், எல்லோரும் பேசினார். இப்படி சமூகத்திலே எங்கேயாவது ஒரு பிரச்சனையை கண்டால் அதை அழகாக கையாள வேண்டும் என்பதிலே கவனமாக இருந்தார். இடைக்கால நிர்வாக சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு முற்றுமுழுதாக அங்கே ஒரு சமாதானத்தை, ஒரு ஐக்கியத்தை, ஒரு நல்லுறவை, ஒரு ஒற்றுமையை கொண்டு வர வேண்டும் என்பதில் தான் அவருடைய எல்லா செயல்பாடுகளும் அங்கே அமைந்துள்ளது. சாட்சியாக அமைகிறேன் இடைக்கால நிர்வாகம். இப்படி அவர் எல்லா துறைகளிலும் ஒரு விளங்கக்கூடிய ஒருவராக, பேசக்கூடிய ஒருவராக மாறினார். குறிப்பாக அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லியாகும். அவர் எல்லோரும் சமூகத்துக்கு ஏற்படுகின்ற போது குடும்பத்தை நடத்துவார்களானால் அவர் அந்த தாய் தந்தையை பேசுவதிலே அவர் இருந்த அக்கறை இருக்கிறது. எனக்கு தெரியும், கடந்த நேற்று முன்தினம் அவருடைய நண்பர்களுடைய சேர்த்து ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அங்கே அவருடைய தந்தைக்கு கொடுத்த முக்கியத்துவம், அவர் சிவியிலே வேலை செய்யக்கூடியவராக இருந்தார். இவரை சைக்கிளிலே விட்டுவிட்டு பாடசாலைக்கு சென்று திரும்பி வருகின்ற போது திரும்ப ஏற்றிக் கொண்டு வந்து விடுகின்ற ஒருவராக இருந்திருக்கிறார்.
அதே போதுதான் அவருடைய கடைசி காலப்பகுதி அங்கே வேலை செய்கின்ற போது இரவு நேர வேலைக்காக அவர் பணியிருக்கிறார். இவரும் அங்கே சென்று புத்தகங்களை கொண்டு போய் இரவு முழுக்க அங்கே விழித்திருந்து படித்துவிட்டு தந்தையோடு வீட்டுக்கு வருகின்ற ஒரு முன்மாதிரியான ஒருவராக இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவருடைய நண்பர்கள் சொன்னார்கள், அவருடைய குடும்பத்திற்கு அவருடைய தாய்க்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம், அவருடைய தந்தைக்கு, அவருடைய குடும்ப உறவுகளுக்கு, அவருடைய சகோதரிகள் சகோதரர் எல்லோரும் சாட்சியாக இருக்கிறார்கள். அவர்களை மதித்த விதம் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி. மனைவி சொல்கிறார், என்னை நடந்து போவதற்கு விட மாட்டார். அவருடைய பிள்ளைகளை பார்த்தோம், மிக அன்போடு இரக்கமாக இருந்த ஒருவராக நாங்கள் அவரை பார்க்கிறோம். நண்பர்கள் சொல்கிறார்கள், இதில் ஒரு பிரச்சனை என்றால் அதனை முடிக்கும் வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்கிற வேதனை இருக்கிறது. எங்களால் அதனை எண்ண முடியாது, சிந்திக்க முடியாது. அந்த ஒரு புறம் அவர் அப்படியான பிரேதனை எடுத்துக்கொண்டார். அப்படி இல்லாம அவருடைய சமூகம் இந்த மகல்லாவிலே நிறைய அனாதைகள், பெண்களை கணவனை இழந்த விதவைகள், கல்வியை தொடர முடியாதவர்கள், பல்வேறுபட்ட நிலைகளில் உள்ளவர்களை அடையாளம் கண்டு என்ன முடியும், எங்களை சக்திக்குட்பட்டவரை என்ன முடியுமோ அதை செய்து நாட்டிற்கு முன்மாதிரியாக எங்களை விட்டிருக்கிறார். முக்கியமான பெரியவர்களை சகோதரர்களை, எனவேதான் அவரை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நினைவு கொள்கிறோம்.